ஹலோ, வெல்கம் டு Smiklearn. இன்றைக்கி செஷன் 3ல் வந்து நம்ம சியோட நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்ப்போம். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட டேட்டாஸ் வாங்குற மாதிரி நார்மல் ஒரு ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போடுவோம். ஹேஷ் இன்க்ளூட் stdio.h ஹேஷ் இன்க்ளூட் conio.h to print student mark list. ஓகே, int main. இப்போ இதில் வந்து ஸ்டூடெண்ட்டோட நேம் கெட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டைப் டிக்ளரேஷன் தான். கேரு ஸ்ட்ரிங்கை கெட் பண்ணுறது வந்து அரே வந்து இது ஸ்ட்ரிங் வந்து பாயிண்டரில் டிக்ளேர் பண்ணுற ஸ்ட்ரிங் வந்து பாயிண்டரில் டிக்ளேர் பண்ணுறது பெஸ்ட் மெத்தட். ஏன்னா சைஸ் வந்து இப்போ நேம் ஆஃப் 10ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா 10க்கு மேலே நம்ம வந்து சைஸ் இன்புட்ஸ் வாங்க முடியும். அதே மாதிரி வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னென்னா இது பாயிண்டரில் வந்து இந்த நேம் வேரியபிள் டிக்ளேர் பண்ணால் எவ்வளோ வேணாலும் மெமரி சைஸ் 10 இல்லை 11 12 எத்தனை கேரக்டர்ஸ்லாம் கொடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி மெமரி அலோகேட் பண்ணும். இப்போ 10ல் அலோகேட் பண்ணால் 10 வரைக்கும் மேக்ஸிமம் சைஸ் எடுத்துக்கும். ஸோ நம்ம அதில் 5 கேரக்டர்ஸ் தான் நம்ம நேம் லெட்டர்ஸ் இருக்குன்னா மீதி இருக்கிற ரிமைனிங் லெட்டர்ஸ் வந்து ஸ்பேஸ் வந்து வேஸ்ட்டாக இருக்கும். இதே வந்து இப்போ 15 எனக்கு வேணால் அது பண்ண முடியாது. அதே ஸ்டார் நேம் கொடுத்தோம் பாயிண்டரில் டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நம்ம வந்து சைஸ் 5 கேரக்டர்ஸ் கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி சைஸ் இது பண்ணிக்கும். 10 கொடுத்தாலும் சைஸ் 10 எடுத்துக்கும், 15 எடுத்துக்கிட்டாலும் சைஸ் எடுத்துக்கும். ஸோ எவ்வளோ பெரிய நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜெண்டர் வந்து மேல் ஆர் ஃபீமேல். அதுக்கப்புறம் இன்ட்டு இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், டோட்டல், ஆவரேஜுக்கு வந்து ஃப்ளோட்டில் டிக்ளேர் பண்ணும். ஆவரேஜ். இப்போ நம்ம வந்து கிளியர் ஸ்க்ரீன். டைப் டிக்ளரேஷன் இதெல்லாம் என்ன சொல்லுவோம், டைப் டிக்ளரேஷன்ஸ். printf entered நேம். இப்போ ஸ்கேன்எஃப்பில் நேம் கெட் பண்ணணும். ஸ்ட்ரிங்குன்றதுனால % யூஸ் பண்ணணும். நேமுக்கு மட்டும் ஸ்ட்ரிங்குக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ணக்கூடாது. printf entered ஜெண்டர். இப்போ இது கேரக்டர்ஸ். scanf %c இதுக்கு ஆம்பர்சன்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஜெண்டர். நெக்ஸ்ட் printf entered இங்கிலீஷ் மார்க்ஸ். scanf %d ampersand of English. printf entered max. scanfல %d ampersand of max. printf entered science. scanf %d ampersand of science. total equal to English plus max plus science. average equal to total 3 subjects இல்லையா, total divided by 3. இப்போ printfல enter student name equal to %s இங்கே name. printf gender equal to %c gender. printf English
equal to D English. Printf max equal to percentage D max. Printf science equal to percentage D science. Printf total marks equal to percentage D total. Average. Printf average equal to percentage D F float இல்லையா அது, ஸோ ஆவரேஜ். அப்புறம் கெட் சிஹெச் ரிட்டர்ன் ஆஃப் இன்ட் மெயின்றது ரிட்டர்ன் ஆஃப் 0 கொடுத்து செமி க்ளோஸ் த ப்ராக்கெட். இப்போ இங்கே பிரிண்ட் எஃப்க்கு முன்னால் பிரிண்ட் எஃப் மார்க் லிஸ்ட். மார்க் லிஸ்ட் இப்போ எல்லாத்துக்குமே அடுத்தடுத்த லைனில் பிரிண்ட் பண்ணோம் இல்லையா, ஸ்லாஷ் என் யூஸ் பண்ணணும். ஸ்லாஷ் என்ன்றது எஸ்கேப் சீக்வன்சி. ஸ்லாஷ் என் நெக்ஸ்ட் லைனுக்கு ஸ்லாஷ் என். நெக்ஸ்ட் லைனில் ரிசல்ட் வரும் உங்களுக்கு. எஸ்கேப் சீக்வன்சின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். இப்போ ரன் பண்ணுறோம். எரர் காமிக்குது, செமிகோலன் மிஸ் பண்ணியிருக்கோம். எங்கே? இங்கே மேலே லைனில் 23ல். என்டர் நேம் ஸ்மிக். பார்த்தீங்களா? இப்போ என்டர் ஜெண்டர் கேட்காம மார்க்ஸ் வந்துச்சு பாருங்கள். இது எரர் இது வந்து என்னென்னா மெமரி வந்து ஃப்ரீ ஆகலை. ஸோ இதை ஃப்ரீ பண்ணோம் அப்படின்னா நம்ம நேம் கெட் பண்ணதுக்கு அப்புறமே நம்ம என்ன பண்ணணும்னா எஃப் ஆஃப் ஃப்ளஷ்னு ஒரு இது யூஸ் பண்ணணும். என்ன பண்ணணுன்னா இது சியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிங்கை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம், எஃப் ஆஃப் ஃப்ளஷ் பஃபர் ஃப்ரீன்னு பண்ணிவிடும். நேம் ஸ்மிக். இப்போ பாருங்கள் அடுத்த லைனில் கேட்குது பாருங்கள். எம் 89 99 78. ஓகே, இப்போ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் நம்ம எப்படி கெட் பண்ணியிருக்கோம், ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட் போட்டிருக்கோமா. ஸோ உங்களுக்கு இதில் கிளியராக ஆகிட்டுருக்கோம். உங்களுக்கு கெட் சிஹெச் ஏன் போடுறோம், அதுக்கப்புறம் ஏன் எஃப்எஃப் ஃப்ளஷ் யூஸ் பண்ணுன்றதும் காமிச்சிருக்கேன். ஏன்னா நேம் வந்து இப்போ இதை சி பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிங்கை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணல. ஸ்ட்ரிங்காக ஏதாவது இன்புட்ஸ் நீ கெட் பண்ணினா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா எஃப்எஃப் ஃப்ளஷ் ஆஃப் 0ன்னு கொடுக்கும். அப்போ வந்து ஸ்ட்ரிங் கெட் பண்ணதுக்கப்புறம் மெமரியை வந்து ஃப்ரீ பண்ணும். அதுக்கப்புறம் மற்ற என்ன இன்புட் ஸ்ட்ரிங்கில் இன்டீஜரில் கெட் பண்ணுறதோ இல்லை வந்து நம்பர்ஸ் கேரக்டரில் கெட் பண்ண அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எஃப்எஃப் ஃப்ளஷ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இன்புட்ஸ் நீங்கள் அடுத்தது கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம் போடலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாப்பிங் 2 நம்பர்ஸ் போடுவோம். ஸ்வாப்பிங் 2 நம்பர்ஸ்னால் என்ன, ஏல இருக்க வேல்யூ பிலையும் பியில் இருக்க வேல்யூ ஏலையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஓகே, டு ஸ்வாப் 2 நம்பர்ஸ் அப்படின்னா என்ன, ஏ ஈக்குவல் டு 10 பி ஈக்குவல் டு 20 இருந்துச்சுன்னா ஏ ஈக்குவல் டு 20 பி ஈக்குவல் டு 10ன்னு இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இப்போது ஒரு இடத்துல இன்னொரு இன்டர்சேஞ்ச் பண்ணணுன்னா ஒரு டெம்ப்ரரி வேரியபிள் தேவைப்படும். அது 3 வேரியபிள் இன்ட்டு மெயின். இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் 3 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணோம். இன்ட்டு ஏ கமா பி கமா டெம்ப். ஓகே, கிளியர் ஸ்க்ரீன். printf entered a
scanf percentage d ampersand of a, printf enter b, scanf ampersand of b, temp equal to a equal to b, b equal to a temp. இப்போ before வந்து printf before swap a equal to percentage d comma b equal to percentage d, a comma b. இப்போ ஸ்லாஷ் அண்ட் யூஸ் பண்ணிக்கணும், ஏன்னா அப்போ தான் நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகும். ரெண்டு பிரிண்ட் பண்ண போகிறோம் இல்லையா, திருப்பி ஆஃப்டர் ஸ்வாப்பும் பிரிண்ட் பண்ண போகிறோம். அதனால் இப்போ இந்த லைனில் என்ன மீனிங் பார்ப்போமா. இப்போ டெம்ப் ஈக்குவல் டு ஏன்னா என்னப்பா, இப்போ வந்து ஏவோட வேல்யூ 10ன்னு கொடுத்துருந்தேன்னா இப்போ டெம்போட வேல்யூ என்னவாக இருக்கும், 10 ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஏ ஈக்குவல் டு பின்னா இப்போ ஏவோட வேல்யூ என்னவாக இருக்கும், 20 ஆகிருக்கும். ஏன்னா ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம், 10, பியோட வேல்யூ 20. ஸோ இப்போ பி ஈக்குவல் டு டெம்ப்புன்னு சொல்கிறோம். இப்போ பியோட வேல்யூ என்னவாக இருக்கும், 10 மாறிடும். இப்போது printf and after swap a equal to percentage d, b equal to percentage d, a comma b, get ch, return of 0. Okay, a ஓட வேல்யூ 10, b ஓட வேல்யூ 20. பாருங்கள், பிஃபோர் ஸ்வாப்பு 10 20 வருது, ஆஃப்டர் ஸ்வாப்பு a ஈக்குவல் 20, b ஈக்குவல் 20. நெக்ஸ்ட் ஓகே, டுடே கிளாஸஸ் ஓவர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ப்ளஸ் நெக்ஸ்ட் கிளாஸஸில் இன்னும் எக்ஸ்ட்ரா கான்செப்ட் வந்து லாஜிக்கல் ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.